வணக்கம் நண்பர்களே. புதியதொரு தகவலையும் செய்தியும் சொல்ல வந்திருக்கிறேன். சட்டவிரோதமாக உரிய அங்கீகாரமின்றி ரிசர்வ் வங்கியின் அனுமதியின்றி தனிநபர்களோ குழுக்களோ அல்லது நிறுவனங்களோ கடன் வழங்குவதை தடை செய்யும் மசோதா ஒன்று இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் லெண்டிங் ஆக்டிவிட்டீஸ். அதாவது நிறைய பேர் தனிப்பட்ட நபர்கள் கடன் கொடுப்பாங்க, கந்து வட்டி கொடுப்பாங்க, வட்டி கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துட்டு பணத்தை திருப்பி தரலன்னா சட்டவிரோதமாக அவங்கள போய் பொருளை தூக்கின்னு வருது, அவர் நபர்களை கடத்துவது, சொத்துக்களை பிடுங்கி வைப்பது, வெத்துப்பத்தில் கையெழுத்து வாங்குவது, 10 வட்டி, 5 வட்டி, மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டின்னு சொல்லிட்டு நிறையா கந்து வட்டிகள் நிறையா பெருகிறது. அதை தடுக்கும் விதமாக இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு குழு அமைத்தது. அது இது போல் அன்ரெகுலேட்டட் லெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் தடை செய்வதை பற்றி ஒரு குழுவை நியமித்து பரிந்துரை பண்ண சொல்லுது. அதன்படி என்னென்னா, உரிய அங்கீகாரம் இன்றி தனிநபரோ குழுக்களோ கடன் வழங்கினால் அவர்களுக்கு 7 ஆண்டு வரை தண்டனை கொடுக்கும் வகையில் 2 லட்சம் வரை அபராதம் விதிக்கும் வகையில் புதிய சட்ட மசோதா ஒன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. கருத்து கேட்பும் மக்களிடம் அது கோரப்பட்டது. கூடுதலாக அந்த நபர்கள் கடன் வாங்குபவர் அல்லது கடன் வழங்குபவர் இந்த நாட்டிலோ அல்லது வெளி மாநிலத்திலோ சொத்துக்கள் வைத்திருந்தால் அதை பற்றி சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைப்பது என்ற அளவிலே புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. நாம் இதை கூர்ந்து கவனித்து கந்து வட்டி தொடர்பாக பாதிக்கப்படுகிற மக்கள் இது தொடர்பாக விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று இந்த சிறிய வீடியோவை வெளியிடுகிறேன்.